இலங்கை போலீசாரால் தேடப்படுகின்ற மிக முக்கியமான 3 நபர்கள் பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் துபாயில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி காலம போட்ட செய்தியில் சொல்லியிருந்தான். எனவே மிக விரைவில் அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லி பார்த்தா இன்றைக்கே உடனேயே கூட்டிக் கொண்டு வந்துட்டோம். ஒரு போலீஸ் டீம் ஒன்று போனதானே, சிஐடி டீம் ஒன்று, அவர்கள் உடனடியாகவே இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கணும். 3 பேர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். 2 ஆண்கள், ஒரு பெண். அதில் ஒரு ஆளுக்கு 52 வயது எல்பிடிய பகுதியைச் சேர்ந்தவர், மற்றவருக்கு 30 வயது கந்தானை பகுதியைச் சேர்ந்தவர், மற்றவருக்கு 56 வயது, இதில் யார் ஆண் யார் பெண் என்று தெரியல, மற்றவருக்கு 56 வயது மவுண்ட் லெவனியா கல்கிசை பகுதியைச் சேர்ந்தவர். இந்த 3 பேரும் தான் இன்று அதிரடியாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக உடனடியாகவே இவர்கள் மீதான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்தந்த போலீஸ் பிரிவில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒருத்தர் கழனி போலீஸில் ஒப்படைக்கப்பட்டிருக்கார். இந்தாங்க ஆளை வச்சு விசாரிங்கன்னு சொல்லி கழனி போலீஸில் கொடுத்தாச்சு. ஏனென்றால் அவருக்கு அங்கே தான் கேஸ் இருக்குது. மற்றவர் எல்பிடிய போலீஸில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். மற்றவர் எல்பிடிய போலீஸில் ஒப்படைக்கப்பட்டிருக்கார். அங்கே விசாரணைகளை நடத்தி சொல்லி இப்படியாக அவர்கள் மீதான விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் கந்தானை பகுதியைச் சேர்ந்தவர் இருக்கார் தானே, அவர்தான் போன வருஷம் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி நடந்த ஒரு துப்பாக்கிச் சூட்டோட சம்பந்தப்பட்ட நேரடி குற்றவாளி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே வேளையில் அந்த கைது செய்யப்பட்ட பெண் இருக்கிறார் தானே, அவ கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு எம்பசியில் வேலை செய்தவாம். வெளிநாட்டு தூதரகத்தில் வேலை செய்து அங்கே வேலை செய்த காலத்தில் இலங்கை அரசாங்கத்தினுடைய பணத்தை மோசடி செய்து என்னமோ மோசடியெல்லாம் செய்து நிறைய காசை எடுத்துட்டா. பிறகு அது சம்பந்தமாக கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அது வழக்கு தீர்ப்பெல்லாம் வழங்கப்பட்டு அவருக்கு தண்டனையும் அறிவிக்கப்பட்டதாம். அப்படியான சந்தர்ப்பத்தில் எப்படி துபாய்க்கு போனான்றது ஒரு பெரிய சந்தேகம். அதாவது அரசியல்வாதிகள் உதவினார்களா, என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியல. தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு ஆள் இப்படி துபாய்க்கு போனான்னு சொல்லி, எனவே அது சம்பந்தமாக அவாவுக்கு உதவி செய்த நிறைய பேர் சிக்குவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த குற்றத்தின் அடிப்படையில், நிதி மோசடி குற்றத்தின் அடிப்படையில் இந்த குறித்த பெண் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. என்னென்று சொன்னால், துபாயில் கைது செய்யப்பட்டபடியால் உடனடியாக நாட்டுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கத்துக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் இருக்குது. இந்த மாதிரி யாரையாவது பிடிச்சா உடனடியாக நாட்டுக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி. ஆனால் ஒரு சில நாடுகளில் இருந்து கொண்டு வரது கஷ்டம். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் கைது செய்யப்பட்டால் இலங்கைக்கு அனுப்புறது கஷ்டம் என்று சொன்னால் அந்த சட்ட இறுக்கங்கள். இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகளில் பெல்ஜியம், ரஷ்யா உட்பட சில பல நாடுகளில் கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக இங்கேயே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இலங்கைக்கு கொண்டு போக முடியலை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள். அதே போல் சிங்கப்பூரில் இருந்தும் ஒரு ஆளை எடுக்கிறதுக்கு, இலங்கைக்கு எடுக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொள்ளுது. உங்களுக்கு தெரியும், அர்ஜுன மகேந்திரன். எனவே இந்த மாதிரி ஒரு சில நாடுகளில் சட்ட இறுக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் பெரும்பாலும் எல்லா நாடுகளுமே கைது செய்யப்பட்ட உடனடியாக ஒப்படைப்பார்கள் இலங்கை அரசாங்கத்திடம். அதே வேளையில் இலங்கை போலீசார் வெளியிட்டுள்ள தகவலில் இன்னும் ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்டர்போல் போலீசால சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டு தான் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி, இந்த 3 பேருக்கும் ரெட் நோட்டீஸ் விடப்பட்டு என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 95 பேருக்கு புதிதாக இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் விட்டிருக்காம். எனவே அவர்களும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் 2024ஆம் ஆண்டில் 10 பேர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் என்று சொல்லியும், அதே போல 2025ஆம் ஆண்டில் 11 பேர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் என்று சொல்லியும் போலீசார் வெளியிட்டுள்ள இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு அழைத்து வரப்பட்ட அந்த 11 பேரையும் உங்களுக்கு தெரியும். அதில் 5 பேர் கெஹல் பத்ர பத்மே அந்த டீம், 6 பேர் செவ்வந்தி டீம். எனவே 6ம் 5ம் 11, அதுதான் இந்த கணக்கு. பாப்பம் இந்த 2026ஆம் ஆண்டில் எத்தனை பேர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று. மன்னார் பேசாலை கடலில் குளிக்க சென்ற 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது. நேற்று தைப்பொங்கல் நாள் தானே, தைப்பொங்கல் நாளில் இந்த 3 பேரும் சின்னாக்கள், பெரிய வயசெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவையெல்லாம் 3 பேரும் கடலில் குளிக்க போயிருக்கிறோம், பேசாலை கடலில். அப்போ அலை அடித்து கொண்டு போச்சுதோ இன்னவோ 3 பேருமே 2 பேர் நேற்றே உயிரிழந்து விட்டார்கள். அப்புறம் ஒரு ஆள் காணாமல் போயிருந்த நிலைமையில் இன்றைக்கு காலமே அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான துயரமான சம்பவம் ஒன்று நேற்றைய நாளில் பதிவாகி மன்னார் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய வடபகுதிக்கான பயணத்தின் 2ஆம் நாள் இன்றைக்கு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. இன்றைக்கு காலமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய ஒரு சிறிய வீடியோ துண்டொன்று சமூக வலைத்தளங்களில் மிகவும் வைரலாக பரவினது. அதாவது பலாலியில் இருக்கும் அண்டனிபுரம் வீதி, அந்த வீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டவர். அப்போ அந்த ரோட்டால் 2 இளைஞர்கள் வந்திருப்பினம் போலடக்கு அவையில் கண்டுட்டு குட் மார்னிங் சார் என்று சொல்ல ஜனாதிபதி போயிட்டு வாரன்னு சொல்லி போட்டு போன அந்த காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்குது. அந்த காட்சியை இப்பொழுது பார்ப்போம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஓகே ஓகே, தேங்க் யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஓகே ஓகே, தேங்க் யூ சார். அதேவேளையில் ஜனாதிபதி அவர்கள் இன்று முழு நாடும் ஒன்றாக, அதாவது போதைப் பொருளுக்கு எதிரான அந்த நிகழ்ச்சி திட்டத்தை யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பித்து வைத்தார். வணக்கம், ஐபோவன். உத்தியோகபூர்வமாக அதேவேளையில் இன்னும் ஒரு நிகழ்விலும் கலந்து கொண்டார். எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவச்சேரி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலையில் நடந்த நிகழ்வு. என்ன நிகழ்வு என்று சொன்னால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை வழங்குகின்ற நிகழ்வு. 2500 பயனாளிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குகின்ற நிகழ்வு தான் இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை முழுவதும் 31,218 வீடுகள், இந்த வருஷம் 31,218 வீடுகள் அமைக்கிறதுக்கு ஏற்கனவே வரவு செலவு திட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதில் வடக்கு கிழக்கில் 2500 வீடுகள். எனவே அந்த வீடுகளை அமைக்கிற பணிகளை ஆரம்பித்து வைக்கத்தானே வேணும். அந்த நிகழ்ச்சியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு ஜனாதிபதி அவர்கள் நைனாதீவு நாக விகாரைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய விகாராதிபதியை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், நைனாதீவு நாகதீப விகாராதிபதி அண்மையில் திஸ்ஸ விகாரை சம்பந்தமாக ஒரு மிக முக்கியமான கருத்தொன்றை வெளிப்படுத்தியிருந்தார். எனவே அந்த ஒரு பின்னணியில் போயிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் அந்த விகாராதிபதியும் சந்தித்து கொண்டது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எதிர்பாராத நிகழ்வு என்று சொல்லலாம். நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கும் ஜனாதிபதி அவர்களும் அமைச்சர்களும் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இப்படியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களினுடைய வடபகுதிக்கான 2ஆம் நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றன. அதில் சுட்டிக்காட்ட வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்று சொன்னால், இந்த வீடமைக்கும் பணிகள் இருக்கு தானே, அப்போ அதுக்கு அடிக்கல் நாட்டத்தானே வேணும். அதில் ஜனாதிபதி தன்னுடைய கையால் அடிக்கலை நாட்டாமல் அங்கிருந்த பொதுமக்களை கூப்பிட்டு அவர்களுடைய கையால் தான் அந்த அடிக்கல் நாட்டப்பட்டது. அதே போல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை அழைச்சது அடிக்கல் நாட்டுறதுக்கு. அவரும் தான் நாட்டாமல் அங்கே இருந்த சிறுவர்களையும் மக்களையும் கூப்பிட்டு அடிக்கல் நாட்டியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது ஒரு நெகிழ்ச்சியான விடயமாக பார்க்கப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை இந்த மாதம் 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகும்படி நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கிறது. இன்றைக்கு 16ஆம் தேதி அவருக்கு வழக்கு தவணை இருந்தது. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அந்த வழக்கு தவணைக்கு போகல. தன்னுடைய லோயரூடாக நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருந்தவராம், இன்றைக்கு ஜனாதிபதி கலந்து கொள்கிற நிகழ்ச்சி இருக்குது, நான் அங்கே போக வேண்டியிருக்கு, அதனால் வர முடியலை என்று சொல்லி, அதனால் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு வரையலை. கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் அங்கே அவர் போகல. எனவே 20ஆம் தேதி அவரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகும்படி நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. என்ன வழக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு கிராம சேவையாளர் ஒரு ஆளுக்கு கன்னத்தை பொத்தி அடித்து போட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள். எப்பன்னு சொன்னால் அந்த டித்வா புயல் காலத்தில் நடந்தது. அதாவது நவம்பர் மாதம் 29ஆம் தேதி நடந்தது. பரந்தன் இந்து மகா வித்தியாலயத்தில் ஒரு இடைத்தங்கள் முகாம் ஒன்று அமைச்சிருந்தவே, அதில் இன்னும் ஒரு சின்ன முருகல் காரணமாக ஒரு கிராம சேவையாளருக்கு அடிச்சு போட்டார். எனவே அது சம்பந்தமான வழக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்குது. எனவே அடுத்த வழக்கு தவணை இந்த மாதம் 20ஆம் தேதி. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். ஒரு படகுல இலங்கையை தூக்கி இருத்தி வச்சு கொண்டு ஒரு ஆள் படகுல போகிறார். ஒரு சாதாரண குடிமகன் படகுல போகிறார். இப்போ அந்த படகை கவுக்கத்தானே வேணும், கவுட்டு இலங்கையை நாசமாக்கி அந்த குடிமகனை நாசமாக்கத்தானே வேணும். அப்போ ஒரு ஆள் கடலுக்கு அடியில் நிற்கிறார். பார்த்தா பூதம் மாதிரி அப்படி கடலுக்கு அடியில் நிற்கிறார். கடல் பூதம்னு சொல்லுவோம் தானே. அவர் கையில் ஒரு பொருள் ஒன்றை பிடிச்சிக்கார், அந்த கத்தி மாதிரி. அதில் படகு மோதிச்சுன்னு சொன்னால் படகு கவுண்டரும். ஆளாரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் காவி உடுப்பு போட்டிருக்கார். ஆளாரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் காவி உடுப்பு போட்டிருக்கார். அப்போ அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல தேவையில்லை, ஆளாரண்டு சொல்லி. எனவே எப்படியாவது இலங்கையையும் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களையும் கவக்கணும் என்றதான் இவன் நோக்கம். ஒரு சில காவி உடுப்பு போட்டாக்கள் நோக்கம் என்றதான் இதில் தெள்ள தெளிவாக விளங்குது.
எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.